வணக்கம். ரீசெண்டா நான் ஈப்போல இருக்கிற கேலிஸ் காசலுக்கு போனேங்க. ஷாஜஹான் மும்தாஜ்க்கு தாஜ்மஹால் கட்டின மாதிரியே மலேசியாலேயே ஒரு கட்டி முடிக்கப்படாத தாஜ்மஹால் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இந்த கேலிஸ் காசல் உருவான கதையை கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தாஜ்மஹால் ஞாபகம் வரும். ஆனா இப்போ இந்த கேலிஸ் காசல்ல நடக்கிற கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரமுகி ஞாபகம் கூட வரலாம். அப்போ கதைக்குள்ள போலாமா? இவர்தான் என் மாமா மகன் செந்தில்நாதன். வேட்டை ஒரு அரண்மனை இவர்தான் வாங்கியிருக்காரு. சாமி, அந்த அரண்மனை பத்தி சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. 19ஆம் நூற்றாண்டுகள்ல ஈப்போ மாநிலத்தில் பத்துகஜா மாவட்டம் ரப்பர் மற்றும் டின் உற்பத்திக்கு பேர் போனது. வில்லியம் கேலிஸ் ஸ்மித் என்கிற ஸ்காட்லாந்து வாசி மார்ச் 1890 இன்ஜினியராக மலாயாவிற்கு வருகை புரிஞ்சிருக்காரு. சில வருடங்களுக்கு பிறகு சார்ல்ஸ் எல்மா பேக்கருடன் பேரா சாலை போக்குவரத்து திட்டத்துல பணிபுரிஞ்சிருக்காரு. சார்ல்ஸ் எல்மா பேக்கருடனான அந்த திட்டம் வெற்றிகரமா முடிஞ்சதுனால 200 ஏக்கர் நிலமும் கிடைச்சு 1896 அந்த நிலத்துல காஃபி நட்டு மேம்படுத்தி வந்திருக்காரு. பிறகு காஃபிக்கு பதிலாக ரப்பர் மரம் நட்டு வியாபாரம் செய்து தன்னுடைய சொந்த நிலம் வாங்கியிருக்காரு. அதுதான் லாடாங் கிந்தா கலாஸ். 1903 அவரோட குடும்பத்தினரை பார்க்க ஸ்காட்லாந்து சென்ற வில்லியம்ஸ் வழியில தன்னோட வருங்கால மனைவியான ஆக்னஸை சந்திக்கிறாரு. ஆக்னஸ் ஒரு பருத்தி வியாபாரி, அதாவது காட்டன் பிசினஸ் செய்யறவங்களோட மகள். திருமணத்திற்கு பிறகு அவங்க 2 பேரும் பேராவில் ஒரு பலகை வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அப்போ வெயில் காலத்துல அதிக வெப்பமாகவும் அலைச்சலாகவும் இருப்பதாக ஆக்னஸ் வில்லியம்ஸிடம் கூற, வில்லியம்ஸ் உடனே சரி நான் உனக்காக இன்னொரு பெரிய வீடு கட்டுறேன்னு உறுதி அளிக்கிறாரு. தனது முதல் மகளான ஹெலன் பிறந்தவுடன் அவங்களோட கனவு மாளிகையை திட்டமிடுறாங்க. இப்படியே திட்டமிட்டு மாளிகையை கட்டுற பணியில ஈடுபட்டவுடன் அவருக்கு எதிர்பாரா பணச்சிக்கல் ஏற்படுது. ஏன்னா ஆக்னஸ்க்கு சேர வேண்டிய 30 லட்சம் பவுண்ட் ஸ்டெர்லிங்கும் 1908 தான் சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்கும்னு தெரிய வருது. அதோட வில்லியம்ஸ்க்கு 2வது குழந்தையான ஆந்தனியும் பிறக்கிறாரு. ஆகையால் மாளிகை கட்டுறதுல இன்னும் சிரமம் ஏற்படுது. இதனால் வில்லியம்ஸ் ஆக்னஸிடம் சொல்லி அவங்களோட கவர்மெண்ட்க்கு பண உதவி கேட்டு லெட்டர் எழுதுறாரு. 50,000 பவுண்ட் ஸ்டெர்லிங் கேட்டு லெட்டர் எழுதிய அவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் கொடுத்தது 10,000 பவுண்ட் ஸ்டெர்லிங் தான். இந்த பணத்தொகை பத்தாத காரணத்தினால் அவரோட சில நிலங்களை வித்து கடன்களையும் அடைச்சிருக்காரு. பிறகு 1908 ஆக்னஸ்க்கு சேர வேண்டிய 30 லட்சம் பவுண்ட் ஸ்டெர்லிங் வந்தவுடன் மாளிகையை கற்ற பணி தொடர்ந்திருக்கு. மாளிகையை கற்றதுக்கு மெட்ராஸில் இருந்து 70 கட்டிட கலைஞர்கள் அழைத்து வரப்பட்டிருக்காங்க. இந்த மாளிகையை கட்ட பயன்படுத்திய பொருட்களே என்ன ஆச்சரியமாக்கியது. இத்தாலியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மர்மர் கற்கள், மலாயாவில் இருந்து செய்யப்பட்ட ஆப்ரிகாட் கற்கள், சந்தன கட்டைகள், மேலும் அந்த காலத்துல சிமெண்ட் இல்லாத காரணத்தினால் வாத்து முட்டைகளின் வெள்ளை கரு, மணல், சுண்ணாம்பு, கருப்பு சீனி மற்றும் தேன்களை வச்சுதான் அந்த மாளிகையை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆணி எதுவுமே இல்லாமல் கட்டப்பட்ட மாளிகை தான். தன்னோட மனைவி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ன்றதுக்காக வீட்டிலேயே காரிடார் வைத்து மொத்தமான சுவர்களை எழுப்பி இந்த மாளிகையை கட்டியிருக்காரு வில்லியம். சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட மாளிகையை கட்டுறதுக்கு உறுதுணையா இருந்தது இந்தியர்கள் தான். ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற நோய் உலகம் முழுதும் பரவி வந்த காலம் அது. அந்த இந்திய தொழிலாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தங்களோட பாதுகாப்புக்காகவும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காகவும் மாளிகைக்கு 500 மீட்டர் தொலைவில் ஒரு கோவிலையும் கட்டியிருக்காங்க. தங்களோட கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த வில்லியம்ஸோட சிலையையும் கோவில் கோபுரத்துல செதுக்கி மரியாதை செலுத்தி வந்திருக்காங்க. வில்லியம்ஸ் அவரோட வீட்டிலேயே சில சுரங்க பாதைகள் அமைச்சிருக்காரு. இதில் காட்டப்படும் முதல் சுரங்கம் கலிஸ் காசலில் இருந்து கோவிலுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட சுரங்கப்பாதை ஆகும். இந்த 2வது சுரங்கம் அவங்க மாளிகைக்கு மிக அருகாமையில் இருக்கும் வாகனத்திற்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட சுரங்கப்பாதை ஆகும். 3வது சுரங்கம் இன்னமும் எதை நோக்கியதுன்னே கண்டறியப்படலை என்பது குறிப்பிடத்தக்கது. 1926 வில்லியம் மற்றும் அவரோட மகளான ஹெலனும் அவங்க மாளிகைக்கு லிஃப்ட் வாங்க லிஸ்போனுக்கு போயிருக்காங்க. அங்க வில்லியம்ஸ் எதிர்பாரா விதமாக நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு 11 டிசம்பர் 1926 தன்னுடைய 56வது வயதுல லிஸ்போனில் இயற்கை எழுதியிருக்காரு. அன்னைக்கு அந்த லிஃப்ட் கலிஸ் காசல்ல பொருத்தப்பட்டிருந்தால் அதுதான் மலேசியாவில் பொருத்தப்பட்ட முதல் லிஃப்டாக இருந்திருக்கும். சோ வில்லியம்ஸின் மறைவுக்கு பிறகு ஆக்னஸும் மலாயா
துபாயாவிற்கு திரும்பல. அவங்களோட இந்த மாளிகையை ஹாரிசன்ஸ் அண்ட் கிராஸ்ஃபீல்ட் நிறுவனத்திற்கு வித்துட்டாங்க. ஆனா ஹாரிசன்ஸ் அண்ட் கிராஸ்ஃபீல்ட் நிறுவனம் அந்த மாளிகையை கட்டுவதில் விருப்பம் இல்லாமல் 1926ல அந்த மாளிகையின் கட்டட பணி நிறுத்தப்படுது. ஆனா ஏன் இந்த மாளிகையை அதன் பிறகும் யாரும் கட்ட முன் வரல? அது ஏன்னா இந்த மாளிகை முழுக்க முழுக்க வில்லியம் கேலி ஸ்மித்தின் ஐடியா மற்றும் கிரியேட்டிவிட்டினால மட்டுமே உருவானது. அதனால முறையான தலைமைத்துவமும் நிதி முதலீடும் இல்லாத காரணத்தினால் அந்த மாளிகை கட்டப்படாமலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாளிகையை சந்திரமுகியோடய ரிலேட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, பொதுமக்களின் கருத்துப்படி இன்றைய நாள் வரைக்குமே கெலிஸ் காசல்ல வில்லியம்ஸோட உருவம் தெரியப்படுவதாகவும் சில சுற்றுப்பயணிகள் அங்க ஒரு சிறுமியின் உருவம் காணப்பட்டதாகவும் நம்மை அதிர வைக்கும் செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் சில இளைஞர்கள் மாலை 5 மணிக்கு மேல கெலிஸ் காசலுக்கு போனதுனால அங்குள்ள செக்யூரிட்டி கார்டு அவங்கள விரட்டியிருக்காரு. வரும் வழியில் திரும்பி பார்த்தாதான் அந்த செக்யூரிட்டி கார்டு கால்கள் இல்லாம மிதந்து கொண்டிருந்ததை பார்த்து நடுநடுங்கி போயிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஊர் தாஜ்மஹாலான கெலிஸ் காசலின் வரலாறு. ஒரு வகையில இப்போ இந்த காசல் பார்த்தா எனக்கு டிமாண்டி காலனி கூட ஞாபகம் வருது. நீங்க கெலிஸ் காசலுக்கு போயிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு அதோட வேறு வரலாறுகள் தெரியுமா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டாக்கில் சந்திக்கும் வரை நான் ஹர்ஷினி.